ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் மீண்டும் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நல்ல ஆவிக்குரிய சிந்தனைக்காக யோவானின் சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, எழுந்திரு, உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட என்றார். உடனே அந்த மனுஷன் சொஸ்தமாகி தன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடந்து போனான். அந்த நாள் ஓய்வு நாளாயிருந்தது. யோசித்து பாருங்க, யாரை பார்த்து சொல்லுகிறார்? ஒரு மனுஷனை பார்க்கிறாரு. பெதஸ்தான்கிற ஒரு குளத்தண்டை படுத்திருக்கிறான். ஒரு நாள் 2 நாள் அல்ல, 1 வருடம் 2 வருடம் அல்ல, 38 ஆண்டுகள் வியாதியை படுத்திருக்கிறான். அந்த குளத்தினுடைய ஸ்பெஷாலிட்டி என்னன்னா, தேவதூதன் திடீர்னு வந்து இறங்கி கலக்குவான் அந்த தண்ணீரை. யார் ஃபர்ஸ்ட் போய் அப்ப இறங்குறாங்க, எந்த வியாதி ஆனாலும் சுகமாயிரும். 38 இயர்ஸ் அங்க பார்த்துட்டு இருக்காங்க. கண் முன்னாடி நிறைய வந்தவங்க ஜூனியர்ஸ் எல்லாம் புதுசா வந்த வியாதிஸ் எல்லாம் சுகமாயி போயிட்டே இருக்கிறாங்க. காரணம், படுத்த படுக்கையா இருக்கிறான். இவன் பெட்டு போட்டிருக்கு, அது மேல படுத்திருக்கிறார். இவரை கொண்டு போய் விடுறதுக்கு யாருமே இல்ல. 38 வருஷம் போயிடுச்சுது. ஒருவேளை நம்பிக்கை வாழ்க்கையில பாதி பகுதிக்கு மேல போயிடுச்சுது. ஆனாலும் ஆண்டவர் ஒரு நாள் தேடி வர்றாரு. சுகமானு விரும்புறியாப்பா போது அவர் என்ன சொல்றாரு? சுகமாக விருப்பம் தான், என்னால அந்த தண்ணிக்குள்ள ஃபர்ஸ்ட் போக முடியல. அதுக்குள்ள இன்னொருத்தர் போய் இறங்கிருந்தாங்க, சுகத்தை வாங்கிட்டு போயிருந்தாங்க. நான் 38 இயர்ஸ் இங்கதான் இருக்கிறேன். என்னை கொண்டு போய் அந்த தண்ணிக்குள்ள உடனே விடுறதுக்கு ஆள் இல்ல. ஏசு என்ன பண்ணாரு? தண்ணிக்குள்ள விடாண்டாப்பா, அதோட பெரிய ஆள் நான் இருக்கிறேன்னு சொல்லி படுக்கை எடுத்துட்டு நடந்து போக சொல்றாரு. சரிப்பா, நீ சுகமா எழுந்திச்சு போன்னு சொல்லலாம்ல. படுக்கை எடுத்துட்டு ஏன் நடந்து போக சொல்றாரு? அந்த படுக்கை அங்க போட்டு போக வேண்டியதானே? ஒருவேளை அந்த படுக்கங்க போட்டிருந்தா இன்னொருத்தன் போய் அதுல படுத்துக்குவான். அதான் இன்னைக்கு நம்ம பழக்க வழக்கங்கள் அப்படிதான் இருக்குது. ஆண்டவர் எடுத்துட்டு போய் சொல்லிட்டாரு, எடுத்துட்டு போயிட்டாரு. அந்த இடம் காலி ஆயிடுச்சு, கிளியர் ஆயிடுச்சுன்னே சொல்லலாம். எவ்வளவு பெரிய மகத்தான காரியங்களை கர்த்தர் செய்யறாரு. அநேக நேரத்துல நாம் என்ன பண்றோம்? நம்முடைய வாழ்க்கையிலும் கூட எழுந்து காரியத்தை நடப்பிக்க யோசிக்கிறோம், சோர்ந்து போயிருந்தோம், நம்பிக்கை இழந்து போயிருந்தோம். ஆனா சில பிரச்சனைக்கு காரணம் என்கிறத கூட புரியாம நம்ம அதை எடுத்து போடாம வச்சிட்டு இருக்கதான் பிரச்சனை. அந்த படுக்கை எடுத்து கொண்டு போய் விட்டான். காட்டின் வழியா போகிற ஒரு வழி. அதுல போனா எப்பவும் பார்த்தாலும் பயங்கரமான மிருகங்கள் நடமாடுற பகுதியா. அதுல போகிறவங்க வேகமா கிராஸ் பண்ணி போயிருவாங்க. அங்க ஒரு சின்ன சிமெண்ட் பெஞ்சு மாதிரி ஒரு பெஞ்சு இருக்குது. அதுல இங்க யாரும் உட்காரக்கூடாது, இங்க தங்கக்கூடாதுன்னு எழுதி வச்சிருக்கிறாங்க. ஆனாலும் சில பேர் அதுல உட்கார்ந்துருவாங்க. டயர்டா இருக்க, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு போனா, கொஞ்ச நேரம் உட்கார்ந்தா என்ன, கெட்டா போயிருது, அப்படி ஒரு சிந்தனை எல்லாருக்குமே வரதான் செய்யும். அப்போ எங்கேயாவது வந்து மாட்டி அதனால அங்க ஆபத்து ஏற்படுது. என்ன செய்ய யாருக்குமே புரியல. அதுல ஒரு மனுஷன் வந்தாராம். இந்த பெஞ்ச் இருக்கிறதுனாலதான் இந்த பிரச்சனை. அது இருந்த இடமே தெரியாம அந்த போர்டெல்லாம் தூக்கி போட்டு உடச்சு தூக்கி போட்டு போயிட்டாரு. அதுக்கு பிறகு அதுல யாருமே உட்கார இடம் போயிட்டே இருந்தாங்களாம். இன்னைக்கு நிறைய நேரம் தான் ஏதாவது ஒரு இடத்த நம்ம பிடிச்சு உட்கார்ந்துட்டு இருப்போம், அதை விட்டு மூவ் பண்ண மாட்டோம். ஆண்டவர் அதை விட்டு மூவ் பண்ணுப்போம், அந்த இடத்த விட்டு போகிறாரு. திருப்பியும் அதை கொஞ்சம் பிடிச்சு வச்சிருப்போம், நம்ம கிட்ட இருக்கட்டும் கொஞ்சம்ட்டு. இருந்துனா நம்ம மாற்றங்களை பார்க்க முடியாது, விடுதலையும் பார்க்க முடியாது. சில இடத்துல பாருங்க, விபத்து பகுதின்னு ஒரு பெண்ட் இருக்கும், அதுல ஒரு போர்டு வச்சிருப்பாங்க. திரும்ப அந்த போர்டு வச்ச உடனே விபத்து நடக்காமலா இருக்கும்? நோ, அந்த பெண்டை ஸ்ட்ரைட் பண்ணிட்டாலே விபத்து எல்லாம் மாறிடும். விபத்து நடக்காது, தடுக்கப்பட்டு விடும். நம்முடைய வாழ்க்கையில அநேக நேரம் அப்படிதான். பல வருடங்களா காத்துட்டு இருக்கீங்களா? சோர்ந்து போயிருக்கீங்களா? நம்பிக்கை இழந்துட்டீங்களா? இயேசு தேடி வருவாரு. என்ன சொல்லுவாரு? அதை அப்படியே கீழ்ப்படிங்க. அந்த சூழ்நிலை படுக்கையை மாற்றுவாரு. அதோடு மட்டுமல்ல, மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமா இருக்க முடிய உதவி செய்வார். சோர்ந்து போக வேண்டாம். எந்த காரியங்களாலும் சரி, நம்ம இந்த நேரத்துல ஞானத்தை கொடுத்து கர்த்தர் அற்புதமாய் மாற்றி சுகம்னா சுகத்தை கொடுப்பார், விடுதலைனா விடுதலை கொடுப்பாரு. எல்லாவற்றிலும் துணை நின்று நடத்துவாரு. எல்லாரும் எனக்கு முன்னாடி பெரிய ஆள் ஆயிட்டாங்களே, எல்லாரும் வேலை கிடைச்சிருச்சா, எல்லாருக்கும் திருமணம் ஆகி செட்டில் ஆயிட்டாங்க, என் வாழ்க்கை தான் அப்படி இருக்குன்னு சொல்றீங்களா? இல்ல, தேடி வந்த இயேசு அன்றே 38 இயர்ஸ் யாருமே உதவி செய்யல. இயேசுவே வந்தாரு, உங்க வாழ்க்கைக்கு வருவாரு. நிச்சயமாக வந்து உங்களுக்கு உதவி செய்வாரு, மாற்றுவாரு. வார்த்தை அப்படியே கீழ்ப்படிங்க, நிச்சயமாக நடக்கும். ஜெபிப்பும். அன்பின் தகப்பனே, இந்த நாளுக்காக தருணத்திற்காக நன்றி செலுத்துறோம்ப்பா. 38 இயர்ஸ் படுக்கையா இருந்து உதவியற்ற அந்த மனுஷனை கூட நீங்க பாத்தீங்கப்பா. மற்றவனுடைய கண்கள் பட்டதோ இல்லையோ, மற்றவங்க இறங்குனாங்களோ இல்லையோ, நீங்க போய் பார்த்து தண்ணீர் கலக்கப்படும் போது கையை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போனோம் இல்லப்பா. அது தட்டும் கூட வெயிட் பண்ணாம படுக்கை எடுத்துட்டு நடந்து போச்சு. அவன் கீழ்ப்படிந்தான். அதே போல நாங்களும் அநேக நேரம் நாங்க எதிர்பார்க்கிறது வேற மாதிரி இருக்கும்பா, ஆனா நீங்க செய்யறது வேற மாதிரி இருக்கும். நீங்க செய்யற வார்த்தைகளை, சொல்லுகிற வார்த்தைக்கு என் வாழ்க்கை அர்ப்பணித்து கீழ்ப்படியக்கூடிய இருதயத்தை கொடுங்க. இதை கேட்கிற ஒவ்வொருக்கும் அந்த கிருபை உண்டாகட்டும், விடுதலை உண்டாகட்டும், மாற்றங்கள் உண்டாகட்டும். இனி அவ்வளவுதான், வாய்ஸ் முழுதும் இப்படிதான் இருக்கணும், அந்த சிந்தையே மாறட்டும் அப்பா. உம்மால் முடியும். உடைய அற்புதத்தின் கரம் நீட்டப்படட்டும். எல்லாவற்றும் நன்மை உண்டாகட்டும். தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறேன். துதி கனமே ஏற்றுக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். உடைய படுக்கையை மாற்றி போடுகிற நம்மோடு கூட இருக்கிறார். அவர் வித்தியாசமான விதத்துல அற்புதங்களை செய்ய இன்னைக்கு காத்துக் கொண்டிருக்கிறார். கீழ்ப்படிவோம், அற்புதங்களை பெற்றுக் கொள்வது சிந்தனையோடு நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்.